மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏ திரு பி. சின்னப்பன் அவர்களே, மரியாதைக்குரிய தேவேந்திரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு என். கே. பெருமாள் அவர்களே, என்னோடு வருகின்ற முன்னாள் அமைச்சர் அறிவிச்ச இந்த விளம்பரத்தால் இருக்கிற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, பேரு கழக செயலாளர்களே மற்றும் இங்கே திரளாக குழுமிருக்கின்ற அனைத்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய மாநில செயல்படுத்தர் திரு பி. ராமூர்த்தி அவர்களே, திரு எஸ். கே. சேதுராஜ் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் திரு என். பி. ராஜகோபால் அவர்களே மற்றும் ஐஜேகே கட்சி நிர்வாகிகளே, பார்வர்ட் கட்சி நிர்வாகிகளே, பாஜக காலத்துறை நேர நிறுத்தி அனைவரும் பெயரில் குறிப்பிடப்படுகிற பெயர் குறிப்பிட்டதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு சேர்த்து வலியுறுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகள் வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, சேர்ந்த சகோதரிகளே, பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கால நேரம் அதிகமாகிவிட்டது. ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கிறீங்க. மழை வேற வந்தது. கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து முதுகுளத்தூர்ல வர வேண்டியது 120 கிலோமீட்டர் வர வேண்டியதா போச்சு. காலதாமதம். அனைவரும் பொறுத்தள்ள வேண்டும் என்று அன்போடு விவசாய பெருடைய மக்கள், அதனாலதான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு ஒரு விவசாயிக்கு விவசாய ஆதரவா இருக்கின்ற சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. அதனாலதான் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வறட்சி, புயல், வெள்ளம், இயற்கை சீற்றத்துல விவசாயம் பாதிக்கப்பட்ட பொழுது அதற்கு நிவாரணமாக 400 கோடி கொடுத்த ஒரே சட்டமன்ற தொகுதியில் மட்டும் விவசாயிகளுக்காக இழப்பீடு தொகை கொடுத்த தொகை சுமார் 400 கோடி. இன்னைக்கு விவசாயம் நிறைந்த பூமி, விவசாயி, விவசாயி தொழிலாளி என்றுதான் பிரதான தொழில். இந்த இரண்டு தொழிலும் சிறக்க அதிமுக அரசு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அம்மா இருக்கின்றவங்களும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இருக்கின்ற ஏரி, குளம், கண்மாய்கள் அனைத்தும் அதிமுக ஆட்சியில் தான் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர் வாரப்பட்டது. அந்த தூர் வாரப்பட்ட வண்டல்மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுத்தோம். அதை விவசாயிகள் அவனுடைய பூமிக்கு போட்டது, நல்ல விளைச்சல் கொடுத்தது. அங்க இருக்கிற கண்மாய்கள், ஏரியெல்லாம் ஆழப்படுத்தப்பட்டு நீர் தேக்கி நிலத்தடி உயர்த்தணும். இப்படிப்பட்ட திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இருக்கிறோம். விவசாயிகள் நீர் தான உயிர் மாறி, உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிக்கு உயிரா இருப்பது நீர். விவசாயி, விவசாயி தொழிலாளி இந்த மண்ணை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த பூமியை நம்பி வாழ்கின்ற விவசாயி, விவசாயி தொழிலாளிகள் ஏற்கப்பட வேண்டும். அது அதிமுக ஆட்சியில் வேற எந்த ஆட்சியும் நடக்காது. அதே போல ஏரி, குளம், குட்டை மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம பகுதியில் இருக்கின்ற கால்வாயெல்லாம் தூர்வார நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த பகுதியில நான் வரும்போது அறிவிச்சவர் சொன்னார், இங்க வத்தல் அதிகமா விளைகிறது, பயிர் வகைகள் அதிகமாக விளையுது, மக்காச்சோளம், பருத்தி போன்ற பயிர்கள் அதிகமா விளைச்சல் கொடுக்கிறது. இதுக்கெல்லாம் இப்படி அதிமுக ஆட்சி இருக்கின்ற காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் கிடைக்கின்ற போது நல்ல விலை கிடைச்சது. இன்னைக்கு இந்த மக்காச்சோளத்தில் அமெரிக்கன் படைப்புழு இருந்த போது விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த செய்தி எனக்கு எட்டியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமெரிக்கன் படைப்புழு சேதமடைந்த பகுதியை கணக்கிட்டு 180
அதுக்கு அடுத்தது அடுத்த ஆண்டு இதே அமெரிக்கன் படைப்புழு பல இடத்துல விழுந்தது. அந்த அமெரிக்கன் படைப்புழுவை நீக்குவதற்கு அதை ஒழிப்பதற்கு பூச்சிக்கொல்லி மருந்து 48 கோடியில அரசாங்கமே அந்த விவசாய நிலத்தை கண்டறிந்து அந்த பூச்சிக்கொல்லியை மருந்தடித்து அந்த படைப்புழுவிலிருந்து மக்காச்சோள பயிரை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எனக்கு எல்லா விவசாயம் எல்லா என்னென்ன பருத்தி சாகுபடி, மிளகாய் சாகுபடி, அதுபோல மக்காச்சோள சாகுபடி, நெல்லு, கரும்பு, மஞ்சள், வாழை எல்லாமே நான் சாகுபடி செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனாலதான் இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவியை அவ்வப்போது வழங்கிய ஒரே அந்த சங்கம். அதே போல விவசாய தொழிலாளிகள் அவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இரவென்றும் பகல் என்றும் பாராம ரத்தத்தை வீர்வையா சிந்தி உடைத்து அதில் வாழ்கின்ற விவசாய தொழிலாளி விவசாய தொழிலாளி இரண்டு ஒரு மனிதனுக்கு 2 கண்ணை போல பாதுகாக்கிற அரசாங்கம் அதிமுக. கரை மாடுகள், ஆடுகள், கோழிகள் எல்லாம் கொடுத்தோம். இப்படி விவசாய வாழ வச்சோம், விவசாய தொழிலாளிகளையும் வாழ வச்சோம். இனி அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடன் வீட்டுமனை இருக்கின்ற ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அதிமுக. அது மட்டுமல்ல, வீட்டுமனையே இல்ல, அவருக்கு வீட்டுமனையே கிடையாது. அப்படிங்கிற ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த 2 மக்களுக்கும் அதிமுகவே தனியா விலை கொடுத்து தனியார் விலைக்கு வாங்கி அவர்களுக்கு நல்ல காங்கிரீட் வீடு இருக்க இருப்பிடம் அது முக்கியம். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுக்கு நிறைவேற்ற தடுப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். இன்னைக்கு அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற ஏழை என்ற சொல் தமிழகத்திலே அகராதியிலே இருக்கக்கூடாது. இன்றைக்கு மற்ற மாநிலத்திற்கு தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக விளங்க வேண்டும். அதுதான் எங்களுடைய லட்சியம். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், மக்களோடு மக்களாக பழகி மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்ப துயரம் வேதனை அனைத்தும் என்ன என்பது அனுபவ ரீதியாக எனக்கு தெரியும். ஆகவே உங்களோடு நான் இருக்கின்றேன், உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக இருக்கின்றேன். உங்களுக்கு ஒரு துயரம் என்றால் அது அரசு வேடிக்கை பார்க்காது, அதை தீர்த்தளிப்பதுதான் உடைய தலையாய கடமை என்பதை பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தலைவர்கள், இந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. அந்த கட்சி உங்களுக்காகவே பாடுபடும், அந்த அரசாங்கம் உங்களுக்காகவே பாடுபடும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக ஆட்சியில நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம் இன்னைக்கு ஒரு பவுன் 75,000 ரூபாய், 25,000 50,000 திருமண உதவி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. அதிமுக ஆட்சியில 6 லட்சம் பேர் கொடுத்தோம். 6 லட்சம் பேருக்கு திருமண உதவி திட்டத்திற்கு 25,000 50,000 தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு அந்த திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தைப்பொங்கல் அன்று எல்லா குடும்பத்தையும் வேஷ்டி சீலை வழங்குவதாக அறிவித்தாங்க. இந்த விடியா திமுக அரசு அதை கூட முழுமையா கொடுக்கல. சில இடத்துல வேட்டி கொடுத்தாங்க, சேலை கொடுக்கல, 2 இடத்துலயும் எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு கவுண்டமணி செந்தில் வாழப்பழம் கதையா அந்த ஆண்டு பூரா வேட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் முறையாக ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் வருவதற்கு முன்பு அதை ஏற்பாடு செய்து வேஷ்டி சீலை அனைத்து குடும்பத்தையும் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களுக்கு தீபாவளி என்று அற்புதமான சேவை வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி என்று பெண்களுக்கு அற்புதமான சேவை வழங்கப்படும் என்று செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுதுதான் தைப்பொங்கல் என்று கிராமம் என்று எடுத்துக்கொண்டா தை பிறந்தால் வழிபிறக்கும், தையில் தான் நமக்கு பண்டிகை கொண்டாடுவோம். தைப்பொங்கல் அனைத்து இல்லங்களிலும் பொங்க வேண்டும் என்பதற்காக பொங்கல் பரிசா 2,500 ரூபாய் குடும்பத்திற்கு
செய்கிறார் என்று எண்ணியவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு ஓராண்டு ரேஷன் கடையில விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில அதிமுக அரசாங்கம். மட்டுமல்ல, முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் அப்படிப்பட்ட மக்களுக்கு வீடு தேடி சுட சுட 3 வேளை 1 வருடம் உணவு கொடுத்தோம். 7 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் இந்தியாவில எந்த மாநிலத்தில் கொடுக்கல. ஒரு காலம் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மற்ற மாநிலத்தெல்லாம் முன்மாதிரியாக அதிமுக அரசு திகழ்ந்தது. கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு ஒரு மோசமான நிலை. கொரோனா வைரஸ் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. காற்றிலே பரவுது. அந்த காற்றில் பரவுகின்ற அந்த வைரஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டால் ஒரு சூழ்நிலை. அதை சரியான முறையில் கண்டறிந்து தேவையான மருத்துவ வசதி செய்து விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அந்த கொரோனா வைரஸ் பரவும் போது நான் முதலமைச்சர் இருந்தேன். 32 மாவட்டத்துக்கு நான் நேராக போனேன். 32 மாவட்டத்திற்கு நான் நேரடியாக போனேன். அப்ப கூட மருத்துவர் சொன்னாங்க, வேண்டாங்க, நீங்க போகாதீங்க, மோசமான நேரம், இது எப்படி வருதுன்னே தெரியல, யாராருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் தெரியல சொன்னாங்க. அதை பற்றி கவலைகளை, மக்களை பற்றி கவலைப்பட்டேன். ஒவ்வொரு மாவட்டமாக நான் சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு கொரோனா வைரஸ் பரவலை ஒவ்வொரு மாவட்ட அதிகாரிகளை எப்படி செயல்படுத்தும் என்று நேரடியாக அதற்கு தேவையான வசதி செய்த காலத்தினால் தமிழகத்திலே மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக. மட்டுமல்ல, கொரோனா காலத்துல பள்ளியெல்லாம் மூடியாச்சு, கல்லூரியில மூடிட்டோம். மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அந்த மன உளைச்சல் இருந்து மீட்டெடுப்பதற்காக ஆல்பாஸ் போட்டது. எல்லா அது மட்டுமில்ல, இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருளுக்கு நல்ல விலை கிடைக்க என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசு. விவசாயிகள் பயிருக்கு ஏதாவது பூச்சிகள் விழுந்தா அதை உடனுக்குடன் அதை களைக்கொல்லி அடி, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதற்காக உழவன் செயலி அப்படின்னு உருவாக்கி அந்த ஏதாவது பருத்தியிலா உடனடியா எனது அமெரிக்கன் படை முழுவதும் மக்காச்சோளம் அதை உழவன் செயல்ல தெரிஞ்சு அதற்கு தக்க பூச்சி மருந்து தெளிச்சு அந்த பூச்சிகளை கொள்ளலாம். அதையே நாங்கள் தான் செஞ்சோம். இந்த உழவன் செயல்ல இந்த விலை எல்லா மார்க்கெட்ல என்ன விலையிலும் அதுல தெரிஞ்சுக்கலாம். கால சீதோஷ நிலை உழவன் செயல் எடுத்தீங்களா, இல்ல எந்த இடத்துல மழை பெய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி விவசாயிகளுக்காக பார்த்து பார்த்து செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதெல்லாம் சாரிகளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. தலைவாசல் நடந்து வந்தாரு. கரும்பு காட்டுக்கு போறதுக்கு அங்க காங்கிரஸ் ரோடு போட்டு போனாங்க. காங்கிரஸ் ரோடு போட்டு காங்கிரஸ் சாலை போட்டு கரும்பு தோட்டம் போய் பார்த்த விவசாயி தான் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே விவசாயம், விவசாயி சார்ந்த தொழில், கால்நடை வளர்ப்பு, அதை சரியான முறையில் விவசாயிகள் வளர்ப்பு என்பதற்காக கால்நடை பூங்கா 1000 கோடியில ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா சேலம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில 1020 ஏக்கர்ல 1000 கோடியில பிரம்மாண்டமா கட்டி முதற்கட்டமா மருத்துவ அதாவது கால்நடை மருத்துவ கல்வி திறந்துட்டேன். மற்றதெல்லாம் அப்படியே பூட்டி கிடந்தது. இப்ப போன ஆண்டு முள்ளுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ரிப்பனை கட் பண்ணார் முதலமைச்சர். அப்படி இன்னும் பூட்டி கிடக்கு. நான் 2 நாளைக்கு முந்தி பேசினேன். இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு அட்மிஷன் போடுறோம் அப்படின்னு நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். முதலமைச்சர் இருந்த காலத்திலேயே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது முதற்கட்டமாக கால்நடை மருத்துவக் கல்லூரியை நாங்கள் திறந்துட்டோம். அப்பவே வகுப்பு ஆரம்பிச்சிட்டது. அதை இப்பொழுது இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார். எந்த விதத்தில் இந்த கால்நடை பூங்கா என்பது மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம். இன்னைக்கு விவசாயிகளுக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி கொடுத்தா நம்ம வீட்டில் வளர்க்கிற பசு ஒரு 15 லிட்டர் பால் தான் நடக்கும். இந்த கலப்பின பசுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கொடுக்கும் விவசாயிகள்.
இந்த கலப்பின பசுகளை கால்நடை பூங்காவில் உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா கொடுக்கிறோம். அதே போல ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்குறோம். இன்னைக்கு நாம் வளர்க்கிற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும்னா அது 40 கிலோ எடை கொண்ட ஆடா கிடைக்கும். அதையும் நாங்கள் உற்பத்தி கொடுப்போம். அது மட்டும் இல்ல, விவசாயி என்ன நினைக்கிறாங்க, ஒரு பசுல காலக்கன்று வேணா காலக்கன்று, கெடேரி வேணா கெடேரி. எது எந்த கன்று வேணுமோ அந்த கன்று அந்த உருவாக்கி தருவதற்கு நாங்க ஊட்டியில 50 கோடியில அதை நாங்க கட்ட ஆரம்பிச்சோம். விவசாயிகளுக்கு எந்தெந்த வழியில உதவி புரிய வேண்டும் என்று எண்ணணுமோ அதையெல்லாம் கிடப்பிட போட்ட அரசு தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, விவசாயி உற்பத்தி செய்த காய்கறிகள் அவர்கள் விற்பனை செய்வதற்கு 10 மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து மத்திய மாநில அரசு 20 கோடி ரூபாய் அதுக்காக திட்டமிட்டப்பட்டு அங்க இருக்கிற விவசாயி உற்பத்தி செய்த காய்கறிகளை அங்க எடுத்துட்டு போய் விற்பனை செய்யலாம். விற்க முடியலன்னா அங்கேயே ஸ்டோரேஜ் குளிர் கிடக்கு வச்சிருக்கிறோம், அங்க அடுக்கி வச்சுட்டோம்னா அப்போ 1 மாசம் வரைக்கும் வாடகை கிடையாது. அங்கேயே விவசாயி விற்பனை செஞ்சு கட்டுவாடா பணம் எல்லாம் நாங்க கொண்டு வரதுக்கு திட்டமிட்டு செயலாட்டி கொண்டு ஆட்சி மாற்றம் அப்படியே கிடப்பலாம். எதையுமே கிடையாது, ஒண்ணுமே செய்யல, விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யல, விவசாய தொழிலாளிக்கு செய்யல. ஆக மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் சொல்லணும். பள்ளியில படிக்கிற பையன் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க, நல்ல அறிவுபூர்வமான கல்வி நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி மாணவர் தான் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அப்படி படிக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு அறிவுத்திறன் கிடைக்க வேண்டும், விஞ்ஞானத்தில் கிடைக்கிறதுக்காக ஒரு லேப்டாப் 12,000 ரூபாய், 52,35,000 பேர் கொடுத்தோம், 7,300 கோடி கொடுத்தோம். அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்துடன் இந்த திட்டம் தொடரும். அதே போல இன்னைக்கு கிராம நிறைந்த பகுதி, கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியில படிக்கிறார்கள். அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 2017-18 நீட் தேர்வுல 9 பேர்லாம் பாஸ் பண்ணி மருத்துவ போய் மருத்துவ கல்வி படிக்க வாய்ப்பு கிடைச்சது. எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, நானா சிந்திச்சேன். நானும் அரசு பள்ளியை படித்த மாணவன் என்ற முறையில அந்த ஏழை மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து அரசு பள்ளியை படித்த 41% மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். இன்று வரை 2818 பேர் இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீட்டை தேர்வு செஞ்சு இன்னைக்கு மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. அந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு 1 ரூபாய் செலவு இல்லாம அரசாங்கமே அனைத்து செலவு ஏற்றுக்கொண்டிருக்கு. எந்த ஆட்சியில் இது மாதிரி செஞ்சாங்க? இன்றைய தினம் நான் இங்க வரதுக்கு முந்தைய ராமநாதபுரத்துல இந்த ஓட்டலை சந்திச்சு 9 மாணவர்கள், நான் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க, நீங்க போட்ட அந்த உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சி நாங்க மருத்துவ கல்வியில் படிக்கிறோம். எனக்கு எல்லாம் மகிழ்ச்சி. ஏன்னா ஒருவர் செய்த சாதனை மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற பொழுதுதான் மன நிறைவு. அப்போ அப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வருகின்ற என்ன என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு இந்த அதிமுக ஆட்சியில இன்றைக்கு அற்புதமான திட்டத்தை எல்லாம் நாங்கள் செயல்படுத்திக் நேரத்தில் தெரிவித்து, உத்தமர் ஓமுந்துரார் திருவுருவப்படம் சட்டமன்றத்தில் நானே திறந்திருக்கிறேன். அவருக்கு அரசு விழா எடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்து அரசு விழா எடுக்கிறோம். விளாத்திக்குளத்தில் இசை மாமேதை நல்லப்ப சுவாமிகள் நினைவு சின்னம் அதிமுக எட்டயபுரத்தில் உள்ள குமரப்புலவர் நினைவிடத்தில் ஆண்டுதோறும் அரசு விழா ஏற்படுத்தி மாவீரன் வீரமணி கட்டபொம்மன் திருவுருவச்சிலையை இடஒதுக்கி தூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதிமுக. இந்த பகுதி வறண்ட பூமி, விளாத்திக்குளம் ஒரு வறண்ட பூமி. இந்த பகுதியில நல்ல விவசாயிகள்
நீர் கிடைத்து வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தாமிரபரணி வைப்பார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். நில எடுப்பு பணியெல்லாம் மேற்கொள்ளிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு கைவிடப்பட்டு வந்தது. மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவின் மூலமாக அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி வளர்ந்துடன் தாமிரபரணி வைப்பார் திட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த வறண்ட பூமி செழிப்பா பசுமையா நல்ல விளைநிலங்களாக மாற்றி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஏழை எளிய மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக இன்றைக்கு உணவுப் பொருட்கள் விலை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அரிசி இன்னைக்கு விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, என்ன விலை உயர்ந்து போச்சு. ஆனா நம்முடைய மக்களுக்கு போதிய வருமானம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. இதெல்லாம் மாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய